இந்த அணுசக்தியை நம்ம சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். அதே மாதிரி மனிதன் இருக்கிறான். மனிதனுடைய மூளையில பலவிதமான செக்ஷன்கள் இருக்கிறது. அது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம மொட்டையா மூளைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். மூளையில கோபம் ஏற்படுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம் வேலை செய்யும். ஒரு வேற மாதிரியான அந்த ஃபீலிங் இருக்குல்ல, ஒரு பால் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள் அது ஒரு இடத்துல இருக்கு. அதுக்கு தனி செக்ஷன் இருக்கிறது. அந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம் இருக்கிறது. கவலைக்கு ஒரு இடம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குதுல்ல. இவன் விஞ்ஞானி என்ன கண்டுபிடிச்சு சொல்றான்னு கேட்டா, இந்த மனித மூளையில இந்த பொய் சொல்றீங்கல்ல, பொய் சொல்ற பிளான் பண்ணி உண்மைக்கு மாற்றமா பேசுறோம்ல, அது எங்கனக்குள்ள உண்டாகுதுன்னு யோசிச்சு பார்க்கறான், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறான். அது இந்த மூளையுடைய முன் நெற்றி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம், இந்த இடத்துல உள்ள மூளை இருக்குல்ல, மூளை இங்க வரைக்கும் இருக்குல்லங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு மூளை இங்க வரைக்கும் இருக்கிறது. இப்ப ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றான்னு கேட்டா, அது இந்த மூளையுடைய முன் நெற்றி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம், இந்த இடத்துல உள்ள மூளை இருக்குல்ல, மூளை இங்க வரைக்கும் இருக்குல்லங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு மூளை இங்க வரைக்கும் இருக்கிறது. இப்ப ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த இடத்துல உள்ள ஒரு சின்ன இடத்துலதான் பொய் சொல்ற வேலையெல்லாம் நடக்குது. பொய் சொல்றனால ஒரு மனுஷன் அந்த ப்ரோக்ராம் எங்க நடக்குது, ஒவ்வொரு இடத்துல ஒண்ணு பிரிச்சு விட்டுறாங்க. அப்ப இந்த லைட் போடுறோம்னு சொன்னா, இந்த லைட்டுக்கு இந்த சுவிட்ச், இந்த லைட்டுக்கு இந்த சுவிட்ச் பிரிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அந்தந்த இடத்துல அந்த கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணிருக்கிறான்னு கேட்டா, மூளைங்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்ஸ், மின்சார பெட்டி, சுவிட்சுகள் அடங்கிய பாக்ஸ் வைங்களேன். ஒவ்வொரு இடத்துல ஒரு தனித்தனி கனெக்ஷன் இருக்கு. அதாவது ஆன் பண்ணா தான் அதாவது வேலை செய்யும். அப்ப இந்த இதுக்கு ஆன் பண்றது எங்க இருந்து ஆன் ஆகுதுன்னு கேட்டா, முன் நெற்றியில தான் ஆன் ஆகுது. இந்த இடத்துல உள்ள மூளையில தான் பொய் சொல்லும் போதெல்லாம் அதை கண்டுபிடிக்கிறாங்க. சோதனை கருவிகள் இங்கதான் அந்த அதிர்வுகளை காட்டும். பொய் சொல்வதை கண்டுபிடிக்கிறான்ல, பொய் சொல்லும் பொழுது இந்த இடத்திலிருந்து வரக்கூடிய கதிர்களுடைய வித்தியாசம் வந்தா இவன் பொய் சொல்றான், அது கண்டுபிடிக்கிறான். பொய் சொல்லும் போது அங்க உள்ள செக்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இந்த பொய்யை கண்டுபிடிக்கிற கருவிலாம் இதை வச்சுதான் வருது. அப்ப மூளையில எந்த இடத்துல அந்த விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் பொய்யை கண்டுபிடிக்கல. அப்ப பொய் சொல்லும் பொழுது இந்த இடத்துல இருந்து வர்றதுனாலதான் அந்த கருவிகள்லையும் அந்த அந்த இது பதிவாகுது. அப்ப சொல்லி கண்டுபிடிக்கலாம். இப்ப இத கவனத்தில் வைத்துக் கொண்டு குர்ஆனை பாருங்க. முத இறங்கின சூரா இக்ரா, முத இறங்கின சூறாவுல ஒரு மெசேஜ் எல்லாம் சொல்றான். என்ன மெசேஜ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அங்க காபாவுல தொழுவ போறாங்க. தொழுவ போகும்போது தடுக்கிறாங்க. தடுக்கும் போது என்ன செய்யறான், அல்லாஹ் கடுமையான கோபம் ஒரு கடும் எச்சரிக்கை பண்றான். ஏன்னா தொழுவரால போய் தடுக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய என்னுடைய ஆலயத்துல தொழுவரால நீங்க தடுப்பீங்களா? அராய தல்லது என்ன அபதன் இதா சல்லா, தொழுகிற அடியாரை தடுக்கிறான் அவனை பார்த்தீங்களான்னு கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்றான். கடைசியா முடிக்கிறான் அந்த சூறாவுடைய 15-16வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கல்லால இல்லம் என்தஹி, இவன் விலகி கொள்ளாவிட்டால், கல்லா இந்த பள்ளிவாசலுக்கு வர தடுக்கிறானே, இவன் விலகி கொள்ளாவிட்டால் லனஸ்ஃபஅம் பின் நாசியா, அவனுடைய மண்டையுடைய முன்பகுதியை பிடிப்போம். நல்லா கவனிங்க, நாசியான்னு சொன்ன இந்த இடத்துக்கு பேரு. இந்த இடத்தை பிடிக்கிற ஒன்னையும் காண, அந்த இடத்துல இந்த இடத்தை பிடிப்போம். இது ஒன்றும் மேட்டர் இல்ல. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நாசியத்தின் காதிபத்தின், பொய் சொல்லக்கூடிய முன்பகுதி, பொய்யோட அதான் தொடர்புங்கிறான். இந்த இதை பிடிப்போம்னு சொல்லிவிட்டு மனுஷன் பொய் சொல்லுவான்னு யூஸ் பண்ணுவோம். இதுல போய் எவனா பொய்ய சேர்க்குவானா? நீங்க பேசினா நம்ம பேசுறாதானே செய்வோம். அவன் பொய் சொல்லுவான்னு சொல்லுவோம். அவன் கை பொய் சொல்லுன்னு சொல்லுவீங்களா? கை எப்படி பொய் சொல்லுன்னு நம்ம கேட்போம். ஒரு மனுஷன் பொய் சொல்றான்னு சொன்னா இவன் கை பொய் சொல்லுதுன்னு சொல்லுவீங்களா? இவன் கால் பொய் சொல்லுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. வேணா நாக்க சொல்லுவீங்க. மனுஷன் பொய் சொன்னா சொல்லுவீங்க, இவன் நாக்கு பொய் சொல்லுது. நீங்க தொடர்பு தானே சொல்லுவோம். பொய்ய மனுஷனோட சம்பந்தப்படுத்துவோம். மனுஷனுடைய உறுப்போட எப்ப சம்பந்தப்படுத்துவோம்? அந்த உறுப்பு அதுல முக்கியமான பங்காற்றினால் சம்பந்தப்படுத்துவோம். மனுஷன் தவறானதை பாக்குறான்னு வைங்களேன், தவறானதை மனுஷன் பாக்குறான்னு சொல்லுவீங்க. இல்லாட்டி என்ன சொல்லுவீங்க? கண்ணு பாக்குறீங்க. தவறானதை மனுஷன் பார்த்தான்னு சொல்லுவீங்க. இல்லை என்று சொன்னால் அந்த செயலுக்கு எந்த உறுப்பு முக்கிய பங்காற்றுகிறதோ அந்த உறுப்பை சொல்லி என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். காது கேட்கிற விஷயத்தை பேசினா என்ன செய்வோம்? இவன் கெட்டதெல்லாம் கேட்கிறாமோ, இவன் காது கெட்டதெல்லாம் கேட்குதுமோ, அப்படித்தானே சம்பந்தப்படுத்துவோம். அப்ப அல்லாஹ் சம்பந்தப்படுத்துறான். நம்ம பொய்க்கு நாக்க தான் பயன்படுத்துவோம். நாக்குங்கிறது அதுக்கு முக்கிய காரணம் கிடையாது. அதுல மெய்யும் வருது, அதுல நல்லதும் வருது. நாக்க சொல்றது ரொம்ப தப்பு. என்ன கேட்டா, நாக்கு பொய் சொல்றதுங்கிறது அது பொய் மட்டும் சொல்வதற்கு யூஸ் ஆனதான் நாக்க சொல்லணும். பொய்க்குன்னே ஒரு இடம் இருக்கு பாருங்க. அந்த பாயிண்ட பிடிச்சி யாரும் சொல்ல முடியும்? படைச்சவன் தானே சொல்ல முடியும். அவன் சொல்றான் நாசியத்தின் காதிபத்தின், அதான் பொய் சொல்லக்கூடிய முன்பகுதி, மண்டையோட்டின் முன்பகுதி இருக்குது. அந்த இடத்தை நான் பிடிப்பேன். அங்க இருந்தா அந்த பொய்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அது எப்படிப்பட்டது? நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, தவறும் அங்க இருந்தா ஏற்படும். தவறான தகவல் தருவதும் பொய்கள் ஏற்படுவதும் இந்த இடத்துல தான் செக்ஷன் பண்ணி அது படம்லாம் நெட்ல போய் பார்த்தீங்கன்னா படமே பார்க்கலாம். என்னென்ன எதுல ஏற்படுதுன்னு
அதெல்லாம் வந்து வீடியோ கிளிப்பிங் போட்டு காட்டினா ரொம்ப சுவராசியமா புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அதுக்கு உரிய செட்டப் இப்ப கிடையாது. அதனால இது விளங்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, மனிதனுடைய மூளையில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அதுல பொய்யும் தவறும் எந்த இடத்தில் ஏற்படுகிறது என்று சொன்னால், மூளையுடைய முன்பகுதியில், மண்டையோட்டுடைய முன்பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல நெத்திலாம் சைதாவுல வைக்கிறீங்களே, அந்த இடத்துக்கு நேர உள்ள மண்டை ஓட்டுல தான் என்ன இருக்குது, மூளையில தான் பொய்யும் தவறும் ஏற்படுகிறது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நெத்தியோட முன்னெத்தியோட பொய்யையும் தவறையும் சேர்த்து அதை பிடிப்பேன். நீ எல்லாம் செய்யறதுக்கு நீ உன் கையா காரணம், இங்கேருந்து வர ஆர்டர் தானட உனக்கு காரணம், இங்கேருந்து வர்ற உத்தரவு வச்சு தானே நீ அவ்வளவு பொய்யும் சொல்ற. அதையே மெயின் எடுத்து பிடிப்போம், மெயினத்தை ஆஃப் பண்ணனு. அங்கங்க சாக்கடிக்க சொன்னா அதை போய் இப்படி ஆஃப் பண்ணா சரியா வருமா? மெயின் ஆஃப் பண்ணிடுவாங்க. அல்ல என்ன செய்யறான், மெயின் இருந்து கரெக்டா கண்டுபிடிச்சு மெயின் ஆஃப் பண்ணி ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். இது எப்படி இது மனுஷன் சொல்ல முடியும்? இது ஏன் பொய்யோட கொண்டு போய் இதையே சேர்க்கணும்? இப்படி நம்ம ஆச்சரியப்பட்டு போற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி மனிதன் இருக்கிறான். ஒரு மனிதனுக்கு அடுத்த மனுஷனுக்கு வேறுபாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய வேறுபாடுகள்லாம் கண்டுபிடிக்க இயலாது. ரொம்ப வேறுபாடு எந்த இடத்துல வருதுன்னு கேட்டா ரேகையில தான் வருதுங்கிறான் மனுஷன். ரேகை அதுதான் என்ன செய்யறான், உங்களை ரேகை எடுக்கிறானா, சொத்து பத்து வாங்கும் பொழுது கையெழுத்தெல்லாம் நிக்காது. எதுதான் நிக்கும்? ரேகை தான் நிக்கும். இந்த ஒரு ரேகை மாதிரி இன்னொரு ரேகை இருக்காது உலகத்துல. ஒரு மனிதனுடைய ரேகை மாதிரி என்ன இருக்காது, இன்னொரு மனிதன் ரேகை இருக்காது. அவ்வளவு அந்த கோடுகள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது பெருசுபடுத்தி நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கும். ஒரு ரேகைக்கும் அடுத்த ரேகைக்கு மத்தியில் அந்த போற போக்கு இந்த கோட்டுக்குள்ளேயே அத்தனை ஆயிரம், 600 கோடி மக்கள் இருந்தா 600 கோடி ரேகை இருக்குது. இன்னைக்கு தான் 600 கோடி ரேகை. அன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்தீங்கன்னா எத்தனை 1000 கோடி 1000 கோடி ரேகைகள் இருக்கும். இன்னும் உலகம் வர்ற வரைக்கும் எத்தனை பேர் வரப்போறாங்களோ அவ்வளவு பேர் ரேகையும் டிஃபரெண்டா தான் இருக்கும். அப்ப அவ்வளவு ரேகைகள்ல வேறுபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மனுஷனை திருப்பி படைக்குவேன்னு சொல்றான். மனுஷனை எல்லாம் உலகத்தெல்லாம் அழிச்சு விட்டு நான் திரும்ப உங்களை எல்லாம் படைக்குவேன். அப்ப மனுஷன் என்ன சொல்றான், அது எப்படி எலும்பையெல்லாம் இப்படி ஒன்னா சேர்த்து படைச்சிருவானோ, பெரிய எல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு மனுஷன் கேட்கிறான். கடவுளை நம்பாதவன், மறுமையை நம்பாதவன், அந்த மாதிரியான கேள்விகளை கேட்கிறான். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான் பாருங்க. அயஹ்சபுல் இன்சானு, மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறானா, அல்லன் நஜ்மா இலாமா, அவனுடைய எலும்புகளை எல்லாம் நம்ம ஒன்னு சேர்த்திட மாட்டோம், எலும்பை எல்லாம் அப்படி ஒன்னா சேர்த்தவன மனுஷனா திருப்பி உருவாக்கிட மாட்டோம் என்று அவன் நினைக்கிறானா? கேட்டுவிட்டு எல்லாம் சொல்றான், பலா, இது என்னடா பெருசு, காதிரீன அலா அன்னு சவிய பனானா, உன் விரல் ரேகையையும் சரியா படைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்குடா. எலும்பை சேர்த்து படைச்சா உன்னைய படிச்சுட்டு இவன் சொல்லி போடலாம், இவனை படிச்சுட்டு அவன் சொல்லி போடலாம். அதுக்கு பெரிய டிஃபரெண்ட் காட்ட வேண்டிய தேவையில்லை. எலும்பு பூரா ஒன்னா திரட்டினீங்களா, எலும்பு கூட இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு 10 எலும்பு கூட போட்டீங்கன்னா இன்னொரு எலும்பு கண்டுபிடிக்க இயலாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏறக்குறைய ஒரே மாதிரி, தனித்து எல்லாம் கண்டுபிடிக்க இயலாது. தனித்து கண்டுபிடிக்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இதுதான் ஒவ்வொரு ஆளுக்கும் தனி. அட்டை விரல் ஒவ்வொரு ஆளுக்கும் இது தனியா இருக்கும். அதை சொல்றான், அதான் கஷ்டத்தை சொல்றான். நம்ம என்ன செய்யறோம், இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்க்கறது கஷ்டம் நினைக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், இது என்ன பெரிய கஷ்டம்ங்கிறீங்க, உங்க ரேகை இருக்குத அதையுமே நான் திருப்பி கொண்டு வர போறேன். அது ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியா இருக்கு. ஒண்ணு ஆவோசில படைக்கணும். எலும்பு கூட படைக்கிறான், தனித்தனியா படைக்க வேண்டியது இல்ல. சும்மா சகட்டு மேலே படிச்சு விட்டு இவரெல்லாம் அப்துல் கான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் எதுல முடியாது, இது முடியாது. இதை எடுத்து பார்த்தா வேறையா தெரிஞ்சிடும். வச்சு பார்த்து பெருசுபடுத்தி பார்த்தா இந்த ரேகை வேற மனுஷனுடையது, இந்த ரேகை வேற மனுஷனுடையது. அப்ப என்ன செய்யறான்ல, ஒவ்வொரு மனிதனும் எந்த இடத்துல தனித்து பிரிகிறானோ, ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் எந்த இடத்துல ஒற்றுமை இருக்காதோ அந்த பாயிண்ட சுட்டி காட்டி அதையும் கொண்டு வர போறேன். நீ எலும்பு நீ சந்தேகப்படுறியா, எலும்பு எல்லாம் இப்படி ஒன்னா சேர்க்கிறேன்னு நீ கேட்கறியா, உன் ரேகையும் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி ரேகையை தான் பெரிய விஷயம் சொல்லி காட்டுறான். இதுல என்ன சொல்லி வர்றான், ரேகையை தான் வேறுபடுத்தக்கூடியது. அதான் கஷ்டம். ஒரே மாதிரி உத்தேசமா படிச்சுட்டு போயிட முடியாது. ஒவ்வொரு இது சிம் கார்டு இருக்குல்ல, சிம் கார்டு இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். சிம் கார்டு இருக்குல்லங்க, போன்ல கார்டு போடுறீங்க இல்லைங்க, ஆனா உள்ள நம்பர் வேறையா இருக்கா இல்லையா, அதுல உள்ள உங்க நம்பர்ல உள்ள ஸ்டோர் பண்ண அந்த நம்பர்ல இருக்காதுல. அப்ப அதுல உள்ள அந்த நம்பர் இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான மேட்டர் தான் ரேகை. சிம் கார்டை படைச்சிடலாம், இதே மாதிரி மிஷின்ல தயாரிச்சிடலாம். உள்ளுக்கு அது என்ன வச்சுக்கலாம், அதையே தயாரிக்கணுமே, அதுல தோத்துருவானே, அதை கண்டுபிடிக்கணுமே. இல்லன்னா ஏன் கார்டு மாதிரி இன்னொருத்தர் தயாரிச்சு அடிச்சுட்டு போயிருவானே. அப்ப அது உள்ள பண்ற அந்த ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க, அதே மாதிரி தான் மனிதன்ல உள்ள இந்த மேட்டர் எல்லாம் மேம்போக்கா ஒரே மாதிரியே தெரியும். பார்த்தா உள்ள விஷயம் என்னது, தனித்து காட்டுறது இந்த கோடு தான். இதுதான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கும். இதையும் நான் படைக்க